ஸோ ஹை டூட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா நான் போகும்போது சொல்கிறேன். ஸோ என் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக்கை காமிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம எந்த பைக்கில் போகிறோம், எப்படி போகிறோன்னு சொல்லி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பெரிய பைக்லலாம் போகல, இந்த பைக்கில் தான் போகிறேன். இது என்னோடய பைக்கு அப்பாச்சி. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரைடு தான், ஒரு பெரிய ரைடெலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாலே இந்த இடம் இல்லாமல் இருக்காது நம்ம மைண்டில். ஸோ அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு இடம் இது. அண்ட் ஒரு பெங்களூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு சின்ன ஒரு ரைடிங் ஸ்பாட்டு. ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரைவ் போனோன்னா இந்த ஸ்பாட் வந்து எல்லாருக்குமே மைண்டில் வந்தே வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸ்க்கு போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி லைக் வாரத்தில் ஒரு வீடியோ போடுவேன். அண்டு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. லைக் மேஜராக வந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு, அப்புறம் இந்த லாங் ட்ரைவுக்கு, அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா அங்கே சன்செட் பார்க்குறதுக்கு எல்லாருமே போவாங்க. அது ஒரு ஃபேமஸான ஒரு ஹில்ஸ் அதுக்கு. இது வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் தொட்பலாப்பூருக்கு போயிருந்தேன், அந்த எலங்கா ஃப்ளைஓவர் கீழே. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எலங்கா ஃப்ளைஓவர் மேலே போனோம். ஃப்ளைஓவர் மேலே போனால் நம்ம வந்து சிக்பலாப்பூருக்கு போகிற வழி. ஸோ அங்கேருந்து நம்ம ஒரே ரோடு லைக் ஆல்மோஸ்ட் ஒரு அந்த ரோட்லேயே ஒரு 25 கிலோமீட்டர் மேக்ஸிமம் அந்த ரோட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ரோடு தான், ஈஸியாக வந்து நம்ம போயிடலாம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 6 o'clock. மேப்பில் வந்து கரெக்டாக 1 hour காமிக்குது. நம்ம அதுக்கு உள்ளே போயிடலாம், ஏன்னா ரோடு வந்து காலியாக இருக்கும். இந்த ரோடு பார்த்திங்கனாக்கா எப்போவுமே ஒரு பிஸியான ஒரு ரோடு, பயங்கர டிராஃபிக்கான ஒரு ரோடு. இது டிராஃபிக்னே ஒரு ஃபேமஸான ஒரு ரோடுனா இதுதான். இந்த எபால் ஃப்ளைஓவர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், டிராஃபிக்கு ஒரு பேர் போன ஒரு ரோடு. கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இல்லை, ஒரு குளிராகவும் இல்லை, எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. சிட்டி விட்டு அவுட்ரு விட்டு வெளியே போனாக்கா மோஸ்ட்லி தெரியும், ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு காலியாகிறதுனால கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கர்நாடகாலே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நந்தி ஹில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு போக வேண்டிய ஒரு டைம் எதுனா, இந்த மழை காலத்துலேயும் இல்லை, இந்த சம்மர் சீசன்லேயும் இல்லை. போக வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த செப்டம்பரு, நவம்பரு அந்த மாதிரி ஒரு டைமுக்கு போனீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு க்ளவுடியான ஒரு கிளைமேட்டை பார்க்கலாம். சம்மர் சீசனில் மழை சீசன்லலாம் போனால் அது நம்ம பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. இப்போ கரெக்டான ஒரு டைம் வந்து இந்த செப்டம்பரு, நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி ஒரு மந்தில் போனாக்கா ஸோ க்ளவுடியான ஒரு இது பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா மேப்பில். ஸோ அந்த மாதிரி வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த பிரிட்ஜுக்கிலேருந்து ரைடு எடுத்து ஒரே ரோடு போனால் நம்ம எலங்கா ரோடுக்கு ரீச் ஆகிடலாம். பார்த்தீங்களா போர்டு, சிக்பலாப்பூர் 48 கிலோமீட்டர், தேவ்நல்லி 27 கிலோமீட்டர். ஃப்ளைஓவர் ஒன்ஸ் ஏறிட்டாக்கா நம்ம எங்கேயுமே போக முடியாது. இந்த ஃப்ளைஓவர் ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்னு தெரியாது. ஏன்னா இந்த ஃப்ளைஓவர் ஏறிட்டாக்கா நம்ம கரெக்டாக இறங்கும் போது எலங்காக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ பெங்களூரில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளைஓவர் பற்றி.
ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளைஓவர் ஆக்சுவலி. எங்கே லைக் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே நிற்க வைக்க முடியாது. ஒரே ஃப்ளைஓவர், ஒரே ரோடு தான். இந்த மால் ஆஃப் ஏஷியா வந்து இப்போ தான் ரீசன்ட் டைமில் ஓப்பன் ஆச்சு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாலுங்க இது. ஒரு டைமில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாலு இது ஒரு பெரிய மாலுன்னு சொல்லி நம்ம இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ அப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இந்த மாலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஒரு டைம் அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளைஓவர் மேலே தான் போயின்னுக்கிறோம். இப்போ ஆக்சுவலி இன்றைக்கி க்ளவுஸ் எடுத்துன்னு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சன் செட் ஆகினே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே மலை மேலே பார்த்திங்கன்னா போகிறது அந்த சன்செட்டுக்கோசரம் தான். ஸோ சன்செட்டுக்கு தான் நந்தி ஹில்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. நம்ம கரெக்டாக 6 o'clock விட்டோம். இப்போ தான் அந்த பிரிட்ஜே எண்ட் ஆகுது. நம்ம அப்போ ஏறினோம் இல்லைங்களா? ஸோ அப்போது ஏறின பிரிட்ஜு தான் இப்போ எண்ட் ஆகுது. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் அதுன்னு சொல்லி. அண்ட் இது மேலே ஏறினீங்கன்னா மறுபடியும் சேம் அதே மாதிரி தான். இதுவும் ஒரு லாங் ஃப்ளைஓவர் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா டோல் தருதுங்களா? இதாங்க டோல். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு டோலுங்க. மோஸ்ட்லி ரெண்டு டோல் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டோல் தாண்டி ரெண்டாவது டோல் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட்லி லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் மேப் பார்க்காம வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கினேன். பார்க்காதுங்க லாஸ்ட் அந்த வீடியோவில் போய் பாருங்க. திருநெல்வேலி ஏர்போர்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தாச்சு. ஸோ இந்த லெஃப்ட்டு எடுத்து போனீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய்டுவோம். நம்ம லெஃப்ட்டு போகக்கூடாது, ரைட்டில் மெயின்டைன் பண்ணணும். இந்த டர்னிங்கில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் நிறைய பெரிய வண்டி வரதுனால எங்கள் சைடில் நின்றுட்டு நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நந்தி ஹில்ஸ் வருங்க, நம்ம நைட் டைமில் வருங்க 5:30 இல்லை 5 o'clock வரும்போது அது மாதிரி வந்து அதுக்குள்ளே நம்ம இருட்டுன்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். நான் சொல்கிறேன்னா ஸோ நைட்டில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை வண்டியில் வரவங்க கூட அவ்வளோதான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வழி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இது தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. ஸோ வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க எல்லாமே இருக்குது. பட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சன்செட் பார்ப்போமா என்னன்னே தெரியாது. ஏன்னா இங்கேயே ஆல்ரெடி சன்செட் ஆகிட்டுக்கிற மாதிரி தெரியுது. நந்தி ஹில்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸோ ட்ரெயினே ஆல்ரெடி விட்டுட்டாங்களாம். ஸோ ட்ரெயின் வந்து ஸோ இது வரைக்கும் நான் போனதில்லை. அது உண்மையாக போயின்னா தெரில. பட் ட்ரெயின் ஆல்ரெடி இருக்குதான். யாராச்சும் ட்ரெயினில் இந்த மாதிரி போயிட்டு நந்தி ஹில்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறேன். மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் ஜல்தி வந்துருந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலை தெரியுது. இதுதான் நந்தி ஹில்ஸான்னு தெரியல. பட் இதுதான் மலைன்னு தெரில. மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வியூ ஒன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா? இது நந்தி ஹில்ஸ்ன்னு நினச்சிங்களா? இது கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த வியூவை. வாவ், மேலே பாருங்க. கேமராவில் பார்க்கறது தெரியுதா என்னன்னு தெரியல. நேரில் போகலாம் இருங்க. அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த வியூவு, இந்த ரோடு. ஒரு பாட்டு, இது சூப்பர் ஸ்பாட்டுங்க. அவ்வளோதாங்க, சரியா இருக்கு. வர வழியில் அங்கங்கே நின்று வீடியோ எடுத்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே நிற்க வைக்கக்கூடாது. நேராக போய் நம்ம மேலே போகலாம். ஒன்ஸ் நம்ம சன் செட் ஆகிடுச்சுன்னா அதனால நம்ம அப்போ கொஞ்சம் நல்ல வியூங்களாம் நம்ம மிஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக மலை ஏறும்போது அந்த என்ட்ரன்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரைட் எடுத்தால் நந்தி பெட்டா. ஸோ நம்ம பார்த்துன்னு இங்கே ரைட் எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் இந்த சன்செட் பார்க்குறதுக்கோசரம் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதை விட ஃபோட்டோகிராஃபர் லைக் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம அஃபிஷியலி நம்ம மலை ஏறிங்கிறங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் இந்த சன்செட் பார்க்குறதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க.
இந்த ரோடுக்கு ஃபேமஸ் தாங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக மேலே ஏற போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி இருந்துங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ்க்கு ரொம்ப முறை வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. வாவ் காய்ஸ், மக்கள்ஸ், ரோடு பாருங்கள் ப்ளஸ் வியூவை பாருங்கள். நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. பட் என்னென்னா நம்ம இன்னும் மேலே போகலாம், மேலே போனால் இன்னும் கிளைமேட் நல்லாயிருக்கும், அதுக்கு தான். வாவ், ரோடு பாருங்கள். வந்து வீக்கெண்டில் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வீக்கெண்டில் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் நிற்க கூட முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இந்த நந்திபேட்டை ஆக்சுவலி நந்தி ஹில்ஸே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நான் வேணால் அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். வீக்கெண்ட்ஸில் வரும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. இல்லை நீங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் வரணும், லைக் நிறைய பேர் இருந்தால் தான் எனக்கு என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வரலாம். இல்லை நீங்கள் ஒரு சோலோ ரைடராக இருந்தீங்கன்னா, இல்லை நம்ம தனிமையாக போகணும், தனிமையாக பாட்டு கேட்டுன்னு போகணும் அப்படின்னா நீங்கள் வீக் டேஸில் வரலாம். நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் வீக் டேஸில் தான் வந்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து க்ரௌடே இல்லை. ஆக்சுவலி பார்க்கணுன்னா ரோடு பாருங்கள் எவ்வளோ காலியாகுது. இந்த ரோடெல்லாம் இவ்வளோ காலியாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை வீக்கெண்டில் வந்தீங்கன்னா. லைக் நான் இந்த கீழே இருக்கிற வியூ பார்க்குறதா இல்லை ரோடை பார்க்குறதான்ட்டு ஒரே கன்ஃபியூஸில் இருக்கிறேன். இந்த நந்தி ஹில்ஸுக்கு ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த மலை இறங்கும் போது வண்டியை ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வண்டி ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஏன்னா அந்த டவுன் அந்த மாதிரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நந்தி ஹில்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இந்த சன்செட் பார்க்குறதுக்கோ அது ஒரு பக்கம் ஃபேமஸாக இருந்தாலும், இந்த ரோடுங்க வியூ மட்டும் சரியாக இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நந்தி ஹில்ஸ்க்கு ரொம்ப நாள் வந்து இங்கே பார்த்தீங்களா, இந்த மேலே தெரிஞ்சு போகிறீங்க. ஸோ அது வந்து ரோடு. ஸோ சி மாதிரி இருக்கு, வியூ மாதிரி இருக்குது பாருங்க ரோடு. பார்த்தீங்களா ரோடு? வாவ். ஸோ அதே மாதிரி இப்போ இப்படி மேலே பார்த்தோமா இங்கே ரோடு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் போகும்போது நந்தி ஹில்ஸ்க்கா அது பார்த்த இடம் தானே அப்படின்வோம். பட்டு ஒரு முறை வரும்போது த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஹில்ஸுக்கு வரும்போது. ஸோ இந்த மாதிரி வரது அவாய்டு பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஹில்ஸ் ரோடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மி, சின்ன ரோடு. அதுலேயும் நம்ம ஓடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. வந்து இந்த ரைட் சைடில் உங்களுக்கு பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். கார் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டூ வீலர் எப்படி இல்லை ஒಬ್ಬರೇ ತಗೊಳ್ಳಿ. மக்கள்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா இது மலையா இல்லை அது பனியான்னு தெரில, வழுக்குதுங்க. வீக் டேஸு வரமாட்டோன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டுங்க. வீக் டேஸில் இந்த மாதிரி ரஷ்னா வீக்கெண்ட்ஸில் அப்போ யோசிச்சு பாருங்கள். இருந்தாக்கா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் ஆகும் வித் பைக் சார்ஜ். நீங்கள் 2 பேர் வந்தீங்கன்னா 70 rupees சார்ஜ் ஆகும். ஹெல்மெட்டு நான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கூடவே கேரி பண்ணிக்கிறேன். ஸோ ஹெல்மெட் வந்து நீங்கள் கூடவே கேரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹெல்மெட் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஹெல்மெட் கவுண்டருக்கு செப்பரேட்டாக தான் நீங்கள் சார்ஜ் தரணும். நீங்கள் மேலே வரதா இருந்தால் கையில் கேஷ் கேரி பண்ணிட்டு வந்துடுங்க. 2 வீலரில் வரதா 50 rupees, 2 பேர் வந்தீங்கன்னா 70 rupees. ஸோ உங்கள் மேலே வந்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஃபோன்பேயில் உங்களுக்கு டவர் கிடைக்காது, உங்களுக்கு வெயிட் பண்ணுறதா இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நந்தி ஹில்ஸு, அதுவும் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற நந்தி ஹில்ஸு, பெங்களூரில் இருக்கிற நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஊட்டியோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம கண்ணத்தில் 2 பேர் வராங்க பாருங்கள், அவங்க பாருங்கள் எப்படி ஃபாக் அப்படியே கவர் பண்ணுது. இன்னும் ஜனங்க அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியல. நீ நம்புறியா என்னன்னு தெரியலீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி, காலையில் 8 மணி மாதிரி. இது உங்களுக்கு தெரியுதா? நீங்களே பாருங்கள் காய்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நந்தி ஹில்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எப்படி மேலே வரும்போது இதுவாக இருந்துச்சோ, ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ மழையாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து என் கிளைமேட் சன்செட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.